இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் புட்டுக்கு. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கார புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது அந்த புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வாசனை ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம செய்கிற கொஞ்சம் ருசியாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா? அப்போ அதுக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த புட்டு சாப்பிடும்போது மெதுவாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போயும் ஒரே மாதிரி புட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார புட்டு நல்லா சுவையாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம், தோசை இட்லி மாவு இல்லாத நேரத்தில். இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம், தெளித்து. இப்போ நம்ம புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. அதை எப்படி நம்ம பிகினர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு நினச்சா நான் அக்கா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். இந்த மாதிரி இப்படி பிடிச்சு பார்க்கணும். இப்படி பிடிச்சி இப்படி செட் ஆகிடுச்சுன்னா மாவுக்கு புட்டு கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக மேலே இப்படி தண்ணி தெளிச்சிட்டு இப்படி வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சு 1 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், காரம் அதிகம் இல்லாமல் மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புட்டில் நம்ம பிசைஞ்சு வச்சோம் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி எதுனாலும் ஒரு புட்டுக்கான எதுனாலும் எடுத்துக்கோங்க, கையில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக அடியில் தேங்காய் தூவி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம புட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் தூவி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்போ நமக்கு உள்ளேலாம் புட்டு வேகணும். அதுக்காக லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே கேப்பு இருக்கும், அந்த ஆவி உள்ளே நல்லா புட்டு எல்லா சைடும் நமக்கு வெந்து கிடைக்குங்க. இப்போ நமக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு ப்ரெஷர் வந்துடுச்சு. அதான் இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் வரும் தான் நம்ம புட்டுக்கு எண்ணெய் தூக்கி இதை வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு புட்டு வேகிற டைம் தெரியும். சூடாகாமல் புட்டு வச்சிடக்கூடாது. இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான புட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இது பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டிங்கனாக்கா புட்டு ஒட்டாமல் வரும். நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். பார்த்திங்களா, அருமையான அரிசி காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி புட்டு பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காரப்புட்டு நல்லா கேரட்லாம் போட்டு நல்லா சுவையாக அந்த மாதிரி காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மெதுவாக. இன்றைக்கி நான் சொன்ன ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். புட்டு எப்படி வச்சா எப்படி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும்னா அதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.